நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். எனது அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, அதாவது மிதுனம்னு சொன்னாலே ஒரு குழந்தைங்க, நீங்கள் எப்படி சொல்கிறது, குழந்தைத்தனமானவங்க. அப்படிங்கும்போது ரொம்ப குழந்தைத்தனமாக பேசுகிறது, குழந்தைத்தனமாக சிரிக்கிறது, ரொம்ப எப்படி சொல்லலாம்னா நிறைய பேரால் அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. உங்களை நிறைய பேர் வந்து மனதளவும் உடலாலும் நிறைய ரொம்ப பாதிப்புகள் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கும். அறிவாளிகள், ரொம்ப ரொம்ப அறிவாளிகள். அது வந்து ஜென்ரலாகவே இது ஃபஸ்ட் பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல அறிவாளியான விஷயங்களாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ அறிவுத்தன்மைகள் இருக்கோ அந்தந்த இடத்துல மனசும் கொஞ்சம் வீக் ஆகிடுதுன்றது யதார்த்த உண்மை. இது காலத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள். ஸோ வெனவர் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கும்போது அதெல்லாம் ஸ்ட்ராங்காக நின்றுங்க எனது அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே. இதை வந்து நீங்கள் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களாலேயே பல நேரங்களில் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸே வந்து உங்களாலேயே அதை ஹோல்டு பண்ணி நிறுத்த முடியாத அமைப்பு இதுவும் கிடையாது. ஜென்ரலாகவே கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கும். வென் சூஸிங் யுவர் பார்ட்னராக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லவராக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ரொம்ப கவனத்தோடு செயல்படுறது வந்து நன்மையாக இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட்டுன்னு அடியன்னு உங்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னா, எப்பயுமே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தாயோட ஒரு அன்போடு போயிடுறது உங்களுக்கு பெரிய செல்வத்தை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அவங்களுக்கும் கான்ட்ரரியாகவே இருக்குது, நான் வந்து அவங்களுக்கு எனக்கு சண்டை சச்சரவாகவே இருக்குது, அது ஏதாவது ஒன்று வருதே, நான் என்ன பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் நம்ம அவங்கள்ட்ட சண்டை போடாமலாது இருக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடுதுங்க. அதே மாதிரி எப்பயுமே உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஜென்ரலாகவே உங்களுக்கு வெல்த் சம்மந்தமான விஷயங்கள்ல அழுகக்கூடிய பொருள்கள், அழுகக்கூடியனா பெரிஷபிள் குட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தொழில்கள் செய்யாமல் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்துக்கிறது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நோட்டோரியஸ்லி அன்டிபெண்டபிள்னு பல பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா அவங்க வார்த்தைகள் தடுமாற்றம் இருக்கும். எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும், எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு இல்லை எனக்கு ப்ளூ கலர் தான் பிடிக்கும், இல்லை எனக்கு க்ரீன் கலர் தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி இந்த ஒரு கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி லூஸ் டாக்ஸ் விடக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைன்னா சந்தோஷம், அப்படி இருக்குன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து நிறைய பயிற்சிகள் பண்ண நல்லது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் தியான பயிற்சிகளாக இருக்கலாம், யோக பயிற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டடினஸ் பண்ணிக்கிறது வந்து செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்து விடுகிறது. இது மட்டும் கிடையாது, கணவன் மனைவி இதில் வரும்போது இது இந்த இடத்துல தான் இருக்கணும், இது ஏன் இங்கே வச்ச, அப்படி வைக்கக்கூடாது, தெரியுதா, இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற டியூஷன் மாஸ்டர் மாதிரி, அதே மாதிரி இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறத விட்டுட்டு அவங்கவுங்க ஸ்டைலில் ஜாலியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ரப்சரான இது வராது. நீங்கள் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருக்கணும், சிட் ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் குழந்தைங்கள்ட்ட போய் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த பக்கம் போனோன்னு உங்களையே வச்சு விளையாட்டு காட்டிடுவாங்க, பசங்க கேலி பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வீட்டிலலாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாஸ்டராக இல்லாமல் ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்ததில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே அடுத்ததில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்னு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை வரும்போது 1க்கு 4 தடவை மனசை கேட்காம முடிவெடுங்க. எப்பயுமே மனசில் தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடுது. இதில் நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கணும், சரியா. நீங்கள் மூளைக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றிங்கிறத தயவு செஞ்சு மறந்துட வேண்டாம். மனசுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் மூளைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை விட மனசுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புகளை விட அடுத்த விஷயங்கள் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துருக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து ஏமாறக்கூடிய ராசிகள்னு சொல்லக்கூடிய லிஸ்ட்டில் வந்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதில் மிதுனம் வந்து உட்காந்துக்குவாங்க. ஏன்னா இந்த குழந்தைத்தனமாக சிரிக்கிறது, அதே மாதிரி ஒரு வெள்ளந்தியாக பேசுகிறது, அதே மாதிரி அப்படி தான் இருப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வயசுக்கும் அவங்களோட தோற்றத்துக்கும் சம்மந்தமே இருக்காது அன்பர்களே. வயசு கேட்டிங்கன்னா ஏஜஸ் ஜஸ்ட் நம்பருங்க, அதெல்லாம் நம்பர் தான். 60 வயசில் இருக்கிறவங்க கூட பார்க்கும்போது 50 வயசு மாதிரி இருப்பாங்க, 50 வயசில் இருக்கவங்க 40 வயசு மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த வசீகர தோற்றம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த மிதுன ராசி இருக்குது, முக்கால்வாசி பேருக்கு இருக்கும். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் நீங்கள் கொடுங்க. வெனவர் ஐ ஹவ், அதாவது எனக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும் போது நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் அன்பர்களே, சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறது வந்து மிதுன ராசி அன்பர்களுக்கு இருந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்து பழகிறது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பட் ஜென்ரலாகவே மூல சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து நல்லா வந்துடும். 4வது பாயிண்ட், எப்பயுமே இந்த வீடு வாசல் மனை இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம்,
இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். சரிங்களா? இமோஷ்னலாக போய் யாருக்கிட்டேயுமே கனெக்ட் ஆகாதீங்க. அது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், ஒரு இது வாங்கலாம், லேண்ட் வாங்கலாம், அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குன்னா இமோஷ்னல் கனெக்ட் நோ. இமோஷ்னல் கனெக்ட் இல்லாமல் அது பண்ணுனா என்ன வரும், இது பண்ணால் என்ன வரும், கால்குலேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்த்துட்டு இது நமக்கு சரியாக வரும் அப்படின்னா மட்டும் ஒரு ஸ்வாட் அனலைசிஸ் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கொடுக்கும். பழைய வண்டி வாங்கலாமா? எஸ் வாங்கலாம். ஆனால் 1க்கு 4 தடவை சர்டிஃபை பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அடுத்தது, இப்போ நீங்கள் அடுத்து வரக்கூடிய அமைப்புகளில் வரும்போது மேக்சிமம் உங்களோட அமைப்புகளில் வரும்போது அம்மா வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கணவன் வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, மனைவி வழியில் இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருந்தாலும் சரி, பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் அவுட் ஆஃப் 100ல் 70 to 80% பீப்புளுக்கு இது ப்ராப்ளம் தான் இருக்கும். அதான் சொத்து சம்மந்தமாக இருக்கலாம், வரக்கூடிய லெகசியாக இருக்கலாம். எனக்கு நான் இவ்வளோ உழைச்சேன்னு சில பேரில் காசுக்காக இல்லாமல் லெகசிக்காகவே வாழ்வாங்க. அவர் நான் இந்த தலைமுறையில் வந்தவன்ப்பா, நான் இந்த பரம்பரையில் வந்தவன்பான்றே இருப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த லெகசி கூட கிடைக்காத அமைப்புகள் இருந்துட்டுருக்குன்றது தான் வருத்தமான உண்மை அன்பர்களே. சரிங்களா? அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பில் வரும்போது நீங்கள் அந்த கடன் சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி நோய் சம்மந்தமான விஷயம், இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது ரொம்ப ரொம்ப நீரிழிவு நோய், அதாவது சுகர் சம்மந்தமான விஷயம், ஃபுட் டயட் சம்மந்தமான விஷயம், கால் வீக்கம் சம்மந்தமான விஷயம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மெயினாக உங்களுக்கு அந்த மைக்ரேன் சம்மந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி ஹார்ட் டிசீஸ் வரக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது ஜென்ரலைஸ்டாக சொல்லக்கூடிய அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் செக்கப் வச்சுக்கிறது, கொஞ்சம் ஹெல்த் வைஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறது நன்மை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப பணம் கொடுத்தல் வாங்கல் செய்கிற தொழிலில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஏதோ யார்கிட்டயே போய் ஏமாந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உங்களை போகும்போதெல்லாம் அழுது ஏமாத்துறாங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள்லாம் இமோஷ்னலாக போனீங்கன்னா உங்களை ஏமாற்றிடுவாங்க. அதனால் சட்டம், இந்த மாதிரி சட்டப்பூர்வமான விஷயங்கள் எப்பயுமே உங்களை காப்பாற்றும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. அதே மாதிரி கணவன் மனைவி விஷயம் 7வது பாயிண்ட் எடுத்திங்கன்னா, கணவன் மனைவி விஷயத்தில் வரக்கூடிய அமைப்புகளில் விட்டு கொடுத்து போயிருங்களேன். நம்ம மனைவி தான் நம்ம கணவன் தானே அப்படிங்க. ஊரில் உலகத்தில் யாரோ போய் பேசுகிறாங்க செய்கிறாங்க, அவங்களை பார்த்தா ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லும்போது நம்மளை ஹை ஃபைன் தேங்க்யூ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்படி சொல்கிறோம்ல. வெளியே எவ்வளோ பண்ணுறோம். நம்ம பிள்ளைங்க, நம்ம ஒய்ஃபு, நம்ம ஹஸ்பண்டு அப்படிங்கும்போது அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லைஃப் வசந்தமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சைடில் வரும்போது ஏமாறக்கூடிய அமைப்புகள் தான் மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய வருது. 1க்கு 4 தடவை பார்ட்னர்ஷிப் ஒருத்தருக்கு கூட கை கோர்த்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு ஜாதகத்தில் நம்பிக்கை இருக்கவங்க தான் இந்த நிகழ்ச்சி பார்க்குறீங்க. சுய ஜாதகத்தை பார்க்காம பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போகிறது அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. அதே மாதிரி 8வது பாயிண்ட் எடுத்திங்கன்னா மறைந்த விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் உங்களுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. அதாவது அதை கண்டுபிடிச்சி, அதாவது துப்பறியும் விஷயம், இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயமா இருக்கலாம். அதே மாதிரி மறைந்த பொருள்கள், அதாவது மறைந்த சொத்துக்களாக இருக்கலாம். அதே மாதிரி மறைந்த தெய்வங்களாக இருக்கலாம். அதே மாதிரி அதாவது குடும்பத்தை விட்டே சில விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு டாக்குமெண்ட் தொலைஞ்சிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட தொழிலையே பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை புதுமையாக கண்டுபிடிக்கிற விஷயங்களாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி உங்கள் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை புது ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதா இருக்கலாம். டெக்னாலஜி சம்மந்தமாக, அறிவியல் சம்மந்தமாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டுருக்குங்கிறது தான் உண்மை. விஷ ஜந்துக்கள் விஷயங்கள், அதே மாதிரி அந்த காட்டுக்குள்ளே போகிறேன், இந்த ஃபாரஸ்ட்டை ரிசர்ச் பண்ணுறவங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகும்போது ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கணும் உங்களை. அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். குறிப்பாக நீர் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது, அருவி சம்மந்தப்பட்ட இடங்களுக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது பல பேருக்கு இதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியாக 9வது பாயிண்ட்டாக எடுத்திங்கன்னா, பொருளாதார ரீதியாக ரொம்ப அன்சர்டனிட்டி நிறைய இருக்குங்க. அன்சர்டனிட்டினா ரொம்ப திடமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட ஏமாறுறவங்க அமைப்பு தான் நிறைய இருக்கும். நான் இது சொன்னாங்க நம்பி போட்டுட்டேன், அதை சொன்னாங்க போட்டேன், இதில் போட்டால் வந்துரும்னு நினச்சி போட்டுட்டேன், இதில் சொன்னாங்க, அதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அது மார்க்கெட்டிங்காக பேசுகிறாங்கன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்டேஷனாக இருக்கலாம், அதில் கவர்மெண்ட்டில் சொல்லக்கூடிய எனாம்ஸ் எல்லாம் ப்ராக்டிக்கலாக வரும்னு சொல்லி பாதுகாப்பாக இருக்கிற மிதுன ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை வராது. பட் அவங்க சொன்னாங்க, நான் கேட்டேன், நம்பிட்டேனே ஏமாந்து போயிட்டேனே, இப்படி சொல்லக்கூடிய மிதுன ராசி தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது. அதே மாதிரி தில்லோக சஞ்சாரிகள் நீங்கள் சுற்றினே இருக்கணும்னு நினைப்பீங்க. சுற்றினே இருக்கணும்னு நினைப்பீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி போகக்கூடிய அன்பர்கள் நிறைய சம்பாதிப்பீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நிறைய ட்ராவல், புது பீப்புளை மீட் பண்ணுறது, நிறைய நாலேஜ் எடுக்கிறது. அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் தோல்விகள் இருந்தாலும் போக போக மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உங்களுக்கு வரும். அதே மாதிரி தொழில், உங்களுக்கு ஒரு 10வது பாயிண்ட் சொல்லணும்னா, தொழில் சம்பந்தமான விஷயங்களில் வரக்கூடிய அமைப்புகளில் டெஃபினட்டாக நீங்கள் தொழில் செய்யலாமா இருக்குது. ஆனால் கன்சல்டேஷன், புரோக்கரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள் மூலமாக பண்ணுறது. மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல், அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா பார்ட்னர்ஷிப்லாம் வச்சிங்கன்னா டபுள் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இந்த மாதிரி விஷயங்களோட நீங்கள் செய்யக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக வரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. 11வது பாயிண்ட்டாக நம்ம எடுத்துடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி நான் இவ்வளோலாம் கஷ்டப்படுறேனே, இவ்வளோலாம் பண்ணுறேனே, நான் ஜெயிப்பேனா? 100% ஜெயிப்பீங்க அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே. அதனால் எந்த மாற்றமுமே இல்லை. சரிங்களா? பேக்காக மட்டும் இருக்கக்கூடாது. பேக்குன்னா என்ன, பாசமாக சொல்கிறேன், எனக்கு எத்தனையோ மிதுன ராசி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எத்தனையோ நிறைய இருக்காங்க. அன்பாக சொல்கிறேன் உங்களெல்லாம். நீங்களாம் குழந்த மாதிரி. ஏன்னா அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் சரிங்க, ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சும்மா பிளண்ட்டாக சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பாதீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் நம்புனீங்கன்னா அது மாட்டிக்கும். அவங்க ஏன் நம்மளை யூஸ் பண்ண பார்க்குறாங்களா, அவங்க எதுக்காக சொல்கிறாங்க, இதுக்கு பர்பஸ் என்ன அப்படிங்கிறத 1க்கு 4 தடவை யோசித்து செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு வெற்றி நிச்சயம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது உங்களுக்கு எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ராக்கோலின்னா என்ன, மார்னிங் டயத்தோட நைட் டயத்தில் ஜம்முன்னு வேலை பார்க்க தோணும். சரிங்களா? ரிலாக்ஸாக வேலை பார்க்கலாமா, செய்யலாமா அப்படின்னு சொல்லி தோணும். அது உங்களுடைய சௌரியம். பட் இருந்தாலும் இந்த ஸ்லீப்பிங் ஹவர்ஸ் விட்டுற வேணாம். நீர் சம்மந்தப்பட்டது, இதுலேயே ஜலதோஷம் சம்மந்தமாக, சைனஸ் சம்மந்தமாக, அதேமாதிரி நீர் பாதைகள் சம்மந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருங்க. இதனாலேயே மேஜர் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அழுகுன சளியாக இருக்கலாம், அந்த மாதிரி அவங்களாலே ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிறது மிதுனராசி அன்பர்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த குழந்தைத்தனம் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. குழந்தைத்தனம் தான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன், மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இது முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான். இதில் ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸாக இருந்தாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நான் என் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது டெஃபினட்டாக நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு பெரிய முடிவுகள் எடுக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகள் அடையிறது உறுதி. அதில் அந்த தாந்திரிக ஜோதிட ரீதியாக நீங்கள் பார்த்துக்கும் போது மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.